அனைவருக்கும் வணக்கம். ஊழல்வாதிகளை பிடித்து உள்ளே போட்டு ஒரு வழி பண்ணாமல் வேடிக்கை பார்க்கிறாரே பிரதமர் மோடி. இதுவா அவரது 10 வருட சாதனை? இப்படி ஒரு கேள்வி நம் எல்லோர் மனத்திலும் நிச்சயம் இருக்கும். இந்த கேள்விக்கு விடை காண வேண்டுமானால் சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முக்கியமாக 2 விஷயங்கள். முதலாவது, இடி, என்ஐஏ, சிபிஐ போன்ற அமைப்புகள் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு அதிகம் தன்னாட்சியாக இயங்கப்படவில்லை மற்றும் வழக்கு போட்டுவிட்டால் போதும், அதனை தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியமில்லை என்பதால் அதில் தேவையான அளவு ஆட்களை நிரப்பவில்லை. சார்ஜ் ஷீட் போன்றவற்றை பக்கவாக செய்யும் பயிற்சி இல்லை. ஏனோ தானோ என செய்வது பழகியிருந்தது. அவர்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற வழக்கறிஞர்களும் கொடுக்கப்படவில்லை. ஒரு வழக்கறிஞரே பல 100 வழக்குகளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. மோடி 1.0வில் பல வழக்குகளை போட்டு அதன் நகர்வுகளை பார்த்த பின்னர் இதனை புரிந்து கொண்ட மத்திய அரசு தேவையான ஆட்களை நிரப்ப சரியில்லாதவர்களை மாற்ற முயற்சி செய்தது. ஆனால் ஏகோ சிஸ்டம் அதனை செய்ய விடவில்லை. இந்த நியமனங்களில் நீதிமன்றங்களும் உள்ளே புகுந்து குழப்பின. இரண்டாவது, நீதிமன்ற எக்கோ சிஸ்டம். பல்வேறு வழக்குகளில் சார்ஜ் ஷீட்டில் புள்ளி கமா சரியாக போடவில்லை என விசாரணையை மாதக்கணக்கில் சில நீதிபதிகள் இழுத்தடிப்பார்கள். ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை என்பதை உணர்ந்து சில வழக்குகளில் தேவையான நேரத்தை அளிக்க மாட்டார்கள். நீதிபதிக்கு நீதிபதி ஒரே விஷயத்தில் வெவ்வேறு கருத்துக்களை சொல்வார்கள். பிரிட்டிஷ் கால மனோபாவத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள். ஒருமுறை ஒரு முக்கிய அதிகாரி டை கட்டி வரவில்லை என வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகளும் இந்த நாட்டில் உண்டு. இதே போல சொல்ல இயலாத பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி வழக்குகள் சின்ன பின்னமாவதும் அதன் இடையில் புதிய வழக்குகள் வருவதும், இந்த ஊழல் வழக்குகளில் கண்ணுக்கு தெரியாத ஒரு மகாபாரத போர் நடந்து வருவது நமக்கெல்லாம் தெரியாது. இதனை மோடி மற்றும் அவரது டீம் நன்றாக உணர்ந்து இருக்கிறது. இதனால் நீதிமன்ற ஏகோ சிஸ்டத்தை மாற்ற முயன்றாலும் அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் மக்களின் ஏகோபித்த ஆதரவு இல்லாத காரணத்தால் சரியாக செயல்பட இயலாமல் தவிக்கின்றனர். மோடி 2.0வில் இதனால் அவர் இனி வழக்குகள் அதிகரிக்காத வண்ணம் என்ன செய்ய இயலும் என்பதில் கவனம் செலுத்துகிறார். வங்கி சீர்திருத்தங்கள், ஜிஎஸ்டி, மணி லாண்டரிங், வெளிநாட்டு நிதி உதவி, போலி நிறுவனங்கள் என பல திட்டங்கள் மூலம் ஊழலை குறைக்க முயல்கிறார். ஒரு உதாரணம், 140 கோடி மக்கள் வாழும் இந்த நாட்டில் என்ஐஏ வெறும் 23 இடங்களில் சற்றேறக்குறைய 40-50 அலுவலக ஊழியர்களுடன் இயங்குகிறது. அதனை உணர்ந்தால் அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக பணி செய்கிறார்கள் என உணர முடியும். இதே பிரச்சனை இடி, சிபிஐ என எல்லாவற்றிற்கும் பொருந்தும். எதிர்ப்பில்லாமல் கடந்த 50-60 வருடமாக கட்டப்பட்ட எக்கோ சிஸ்டத்தை கடுமையான எதிர்ப்புடன் உடைப்பது, அதுவும் 10 வருடத்தில் என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நிச்சயம் இது சூப்பர் ஹீரோக்களால் மட்டுமே முடிகின்ற காரியம். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் மோடி. ஆனால் அவரது பணியை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த நாட்டின் விடுதலைக்காக சாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக வாழும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்துள்ளது என்று ஒருமுறை சொன்னார் பிரதமர் மோடி. அவர் சொன்னதை கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தால் புரியும். நன்றி.